மனமகிழ்ந்து உன்னை தேடி வந்திருக்கும் இந்த சாய்நாதனை நீ தவிர்த்து விடாதே. என் பிள்ளையே, உன்னை தேடி ஒரு பெண் வந்து உனக்கான வாழ்க்கையை மாற்றுவதற்கு அங்கு தயாராகிவிட்டாள். உன் வாழ்க்கையை புரட்டி போடும் நிகழ்வைத்தான் இந்த சாய்தேவன் நான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் நிலை வந்துவிட்டதோ என்று நீ சங்கடப்படாதே. உன்னை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்கள் என்று தெரியும். சொந்தங்களும் பந்தங்களும் உன்னை விட்டு போய்விட இந்த தருணத்தில் முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த தருணமானதுதான் உன் வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காலகட்டம். முக்கியமான முடிவை எடுப்பதற்கு இதுதான் சரியான நேரம். யார் ஒருவருக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த நிலையை எல்லாம் விலக்கி வைத்துவிட்டு இனி வெற்றிக்காக பாடுபடும் நிலையைத்தான் உனக்கு தரப்போகிறேன். விட்டு விட்டு சென்றார்கள் என்று நினைத்து தானே வருத்தப்பட்டாய். விட்டு விட்டு போனவர்கள் எல்லோரும் அங்கு உனக்கானவர்கள் இல்லை என்பதை முதலில் புரிய வைத்துக்கொள். என் தங்கமே, மனம் சில விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அங்கு தயக்கம் காட்டிக்கொண்டுதான் இருக்கும். சில விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் மனதில் உறுதி இருக்காது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த சாய்தேவன் உறுதியாகவும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் நம்பி உனக்கான பாதையை நான் தீர்மானித்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதற்காக தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பதை பற்றியெல்லாம் நீ மனம் வருந்திக் கொண்டே இருந்தால் வருத்தங்கள் மட்டும்தான் மிச்சமாகி கொண்டிருக்கும். எதுவாக இருந்தாலும் என்ன, என் அப்பன் எனக்காக இருக்கின்றான். அவன் எழுதியது எனக்கானதுதான் கிடைக்கப் போகிறது. அப்படி இருக்கும்போது இந்த கலியுகத்தில் நான் கண்கண்ட தெய்வமாக என்னை வழிபட வைத்திருக்கும் இந்த பிள்ளையே நான் ஒரு பொழுதும் விடவே மாட்டேன். என் தங்க பிள்ளையே, உன் வெற்றிக்காக இங்கு எத்தனையோ போர் சூழ்ச்சி வலையை பின்னிக்கொண்டு உன்னை தடுத்து நிறுத்தி விடலாம், உன் வாழ்க்கையை மாற்றிவிடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவரது கணக்கையும் நான் இங்கு சரி செய்யத்தான் போகிறேன். ஏனப்பா இப்படி எனக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் என்று தானே கேட்கிறாய்? உண்மைதான் என் தங்கமே. உன்னை தேடி வந்த அந்த பெண் வாழ்க்கையை அவர்கள் விரும்புவதோடு நல்மாற்றமாகத்தான் உனக்கு நான் மாற்றித் தரப்போகிறேன் என்று அடித்து சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். மனதில் மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் பிள்ளைகள் இப்பொழுது நல்மாற்றத்தை உணர்ந்து கொள்ளும் நல்ல நேரம் வந்துவிட்டது. உனக்கான அதிர்ஷ்ட நேரத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். யாரும் எதுவும் சொல்லிவிட்டு போகட்டும். உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு இந்த அப்பன் இருக்கும்போது விடை காண முடியவில்லையே என்று கேட்ட கேள்விக்கெல்லாம் விடையோடு நான் வந்திருக்கின்றேன். மாற்றத்தை ஏற்க தவிக்கும் என் தங்க பிள்ளையே, உன் மனதோடு இந்த சாய்தேவன் இருக்கும்போது நீ எதை பார்த்து பயப்படுகிறாய்? முதலில் உன் அச்சத்தையும் பயத்தையும் தூக்கி தூர எறிந்து விடு. யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ அவரை உன்னை காத்திருக்கும் நிலைக்குத்தான் இந்த அப்பனானவன் உன்னை உருவாக்கி இருக்கின்றேன். மாற்றம் என்பது நீ உனக்குள் விதைத்த விதைத்தான். உன் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த எண்ணங்களை வலிமையாக்க முதலில் கற்றுக்கொள். வேண்டாம் என்று நீ சிறிது நொடி கழிந்த பிறகு அந்த எண்ணத்தை விட்டு விடுகிறாய். அதனால் தான் உன் வாழ்க்கையின் மாற்றங்கள் உன்னை தேடி வர முடியாமல் அங்கு தவித்து கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, நீ நினைத்தது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை தருவதற்கு இந்த அப்பனானவன் வந்து இருக்கும்போது தடுக்கி விழுந்த நிலையை பார்த்து எல்லாம் நீயே ஏன் உன்னை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? பரிதாபங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதாக இருக்காது. சில சமயத்தில் அது நம் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் இருந்தாலும் அந்த வெற்றியை தூரத்தில் தான் நாம் வைத்து கொண்டு இருப்போம். அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள். எந்த ஒரு வெற்றியை பெறுவதாக இருந்தாலும் அதை
பெறுவது என்பது சிறிது காலம் ஆகுமே தவிர அதற்காக நான் என் குழந்தையை விட்டு போகிறேன் என்று சொன்னதே கிடையாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேட்டுவிட்டு போ, மீதியை இந்த அப்பனான் அவன் பார்த்து கொள்கிறேன் என்று தானே சொல்கிறேன். என் தங்கமே, மனதில் பிறக்கின்ற வழியை மனதோடு வைத்து கொண்டே இருந்தால் மற்றதை செய்வதில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. அந்த வழிகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை எட்டிவிட்டாய். அதனால் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று என் அப்பன் சொல்கின்ற காரியத்தோடு தான் நான் செயல்படுத்த வந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. யார் என்ன சொன்னாலும் உபதேசத்தை நீ காதில் வாங்கிக்கொள், அறிகுறிகளில் ஆலோசனையும் கேட்டுவிட்டு போ. ஆனால் இறுதி முடிவை நீ எடுக்கின்ற தைரியத்தோடு இருந்து விட்டால் மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை வாழ முடியும். என் தங்க பிள்ளையே, உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய் என்று நான் அறிந்து விட்ட பிறகும் இனி உனக்கான வாழ்க்கையை நான் தராமல் இருப்பேனா? நடப்பதை பார்த்து இனி பயத்தை வளர்த்து கொண்டு இருக்காதே. சோகத்தோடு இருந்த காலங்களை எல்லாம் முடித்து வைத்து விட்டு அந்த சோதனையை தாண்டி உன் மனதிற்குள் எழுகின்ற வீழ்ச்சிக்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இனி எத்தனை சோகங்கள் வந்தாலும் அத்தனையும் உன் தைரியத்தோடு வீறு கொண்டு அதை முறியடித்து உனக்கான பாதையை நீ தேர்ந்தெடுக்கத்தான் போகிறாய். அந்த பாதையானது இந்த சாய்தேவன் வகுத்த பாதைதான். அந்த பாதையானது நான் உன்னுள் வகுத்த பாதைதான். வெற்றி என்னும் தீவில் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது எனக்காக யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையை நீதான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். உனக்கானதை நீதான் பெற வேண்டிய முயற்சிகளில் இறங்க வேண்டும். நமக்காக அவர்கள் அதை செய்வார்கள், இதை செய்வார்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். யார் எதை செய்தாலும், எப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியை உனக்காக உன் அப்பன் நான் உன்னிடத்தில் தந்து கொண்டு இருக்கும்போது நீ யாரை எப்படி தேடிக்கொண்டு இருக்கின்றாய்? என் பிள்ளையே, மனமென்னும் விஷயத்தில் நீ முதலில் நிலையாக வைக்க கற்றுக்கொள். ஒன்றை இழந்து விட்ட பிறகு தான் வாழ்க்கையின் அருமையை உணர்ந்து கொள்ள முடியும் என்பார்கள் அல்லவா? அதுபோலத்தான் சில விஷயத்தில் நீ நடந்து கொள்கிறாய். ஆனால் அது வாழ்க்கையின் யதார்த்தம்தான். அதற்கு முன்பதாகவே உணர்ந்து கொண்டு எது நமக்கானது என்று தெரிந்த பிறகு அதை கெட்டியாக பிடித்து கொள்வதில் தான் நம் சாமர்த்தியம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதில் தான் நம் வெற்றிக்கான தருணமும் இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ சரியான தருணத்தில் தான் என்னை தேடி வந்திருக்கின்றாய் என்று சொன்ன பிறகும் நீ ஏன் உன் மீது நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறாய்? முதலில் உன் நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நேர்மறை எண்ணம் என்பது உனக்குள் விதைக்கின்ற விதை. எதை விதைக்கின்றாயோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். அதனால்தான் நான் சொல்கிறேன், நல்ல எண்ணத்தையும் நல்ல செயலையும் நீ செய்து கொண்டு இருந்தாலே போதும். உன் வெற்றி என்னும் போக்கில் நான் உனக்கான வாழ்க்கையை செய்து கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன் நம்பிக்கைக்கு உரியவனாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது என்பதை மனதை தெளிவாக்கிக்கொள். நீ தேவையற்ற எண்ணங்களை நீயாகவே சுமந்து கொள்ளாதே. உன் மனபாரங்களை நீ ஏற்றுக்கொள்வதனால் மட்டும்தான் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் எதிர்மறை நடந்து கொண்டு இருக்கின்றது. அந்த மனபாரத்தை என் காலடியில் ஒப்படைத்து விடு. என் பிள்ளையே, நீ எப்பொழுது நான் என்னும் அகந்தையை விட்டு விட்டு என்னுள் சரணாகதி அடைகிறாயோ அப்போதே உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது என்றுதான் அர்த்தம். மற்றதை பற்றி எல்லாம் நீ கருத்தில் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உனக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை முழுவதுமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை பற்றி ஒரு தெளிவான கருத்துக்கு வா. அதை பற்றி ஒரு தெளிவான திட்டமிடலுக்கு வா. உன்னை சுற்றி எத்தனையோ சொந்தங்கள் பந்தங்கள் இருந்தாலும் உனக்கான வேண்டிய விஷயத்தை நீதான் செய்ய போகிறாய். உனக்கான வாழ்க்கையை நீதான் வாழப் போகிறாய். அந்த வாழ்க்கையின் வடிவிலே நான் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன் நம்பிக்கையில் நான் உன் வெற்றியை தருவதற்காக வந்து இருக்கும் பொழுது யாருமே இல்லையே என்று கலங்காதே, கவலைப்படாதே. அந்த வெற்றியின் வடிவாகவே இந்த சாய்தேவன் உனக்குள் வந்து விட்டேன். என் தங்கமே, என்னுள் இருக்கும் தீபமானது உனக்கான பொக்கிஷத்தை தருவதற்குத்தான் வந்து கொண்டிருக்கிறேன்.
இருக்கின்றது. எதை வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்தால் மட்டும்தான் அதை தருவதற்கும் நான் உறுதியாக இருப்பேன். நீயோ கேட்டது கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு நான் தருவதை தட்டிவிட்டு கொண்டு இருக்கின்றாய். நான் தருவதும் நீ கேட்டதும் ஒன்றாக இருக்கும் நிலையில் எதற்காக வருத்தப்படுகிறாய் என்று நான் கேட்கிறேன். இதோ உன் வாழ்க்கையை மாற்றி போகும் சக்தியை நான் அனுப்பி வைக்கப் போகும்போது நீ எதற்காக மனம் வருத்தி கொண்டு இருக்கின்றாய்? வருத்தங்கள் தேவையில்லை. கவலைகள் எல்லாம் காணாமல் போகப் போகிறது. உன் காயத்திற்கு தீர்வாக இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதை நீ வருத்தப்படச் செய்யாதே. நம்பிக்கையோடு செயல்படு. உனக்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.